திருப்பதிக்கு தானுங்களே, மொட்டை போட்டுடலாமுங்க. ஏண்டா எதுக்குடா இவனுக்கு மொட்டை போட்டு கூட்டிட்டு வந்த? ஐயா, பொண்ணு படிச்சு பாஸ் ஆகி வந்தா திருப்பதிக்கு மொட்டை ஒண்ணும் வேண்டிக்கிட்டீங்கல்ல. ஆமா. உங்களுக்கு எதுக்கு அந்த சிரமம்னு திருப்பதிக்கு மொட்டை போட்டு நானே கூட்டி வந்துட்டேன். எது? திருப்பதிக்கேவா? ஏய் திருப்பதி சொல்றா. ஐயா இப்போது பெர்மனன்ட் ஆக்கிடுவீங்களா? கணக்கு ஆ, இவன் ஆக்கிடு. இது இவனை பரம கணக்கு ஒரு வழி ஆக்கிற சொல்றாரு. இங்க வா. ஏண்டா பழனிக்கு மொட்டை போட சொன்னா டிரைவர் பழனிக்கு மொட்டை போட்டுருக்கியா? ஏண்டா கருமாரி அம்மனுக்கு மொட்டை போட சொன்னா வேலைக்காரி கருமாரி மொட்டை போட்டுருவியா நீ? அவனுக்கு என்ன நீ வக்காலத்தா? போ. போ உள்ள. வணக்கம் சொல்லுங்கய்யா. வணக்கம் வணக்கம். என்ற அவ்வளவு கூட்டம்? ஐயா நம்ம கரும்பு தோட்டம், சவுக்கு தோப்பு, சோளக்காடு இதுகெல்லாம் வாங்குறதுக்கு போட்டி மேல போட்டி போட்டு கேட்க வந்திருக்காங்க. யார் நல்ல விலை கேட்கறாங்களோ அவங்களுக்கு கொடுங்க. அட அறிவு கட்டவனே, எதுக்குடா இப்ப அதெல்லாம் விற்கணும்? என்ன இப்படி கேட்கிறாரு? அதெல்லாம் எடுத்தா தானே வாழ வைக்க முடியும். நம்மள்ட்ட தான் புறம்போக்கு இல்லையே. அதான் நீ இருக்கிறீல்ல. சுமரா ஐயா, நீங்க தானே சொன்னீங்க எனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது, நல்லா வாழ வைன்னு. வேற எவன்ட்டோ சொல்றதுக்கு என்கிட்ட சொன்னா நான் வாழ வைக்க மாட்டேனா? இவற்ற 4000 வாழைக்கண்ட சீப்பா விலை பேசி கூட்டிட்டு வந்திருக்கேன். சொல்லுங்க, நான் பெருமண்டாகணும். ஆமாங்க முட்டாள். ஐயா வாழ வைக்க சொன்னது மயில்சாமியோட பொண்ணு, வாழை மரத்த இல்ல. அப்படிங்களா? ஆமா கணக்கே. ஆ, இந்த மாசத்துல இருந்து இவனுக்கு பாதி சம்பளத்தை கட் பண்ணு. சரிங்க. சமயக்காரன் சொல்லி இந்த நாய்க்கு உப்பு இல்லாம சோறு போட சொல்லு. ஐயோ வாங்கண்ணே. சோறா சம்பளம் கேட்டா